அடுத்து சாப்டர் 14 அப்படின்றது மெரைன் ஆர்கானிசம் பற்றி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்தோம்னா அனிமல்ஸு பிளான்ட் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து மெரைனில் இருக்க அனிமல் பிளான்ட்டை பற்றி. ஓகேவா? ஸோ மெரைனில் இப்போ பிளாங்டன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பிளாங்டனில் ரெண்டு பிளாங்டன் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் பிளாங்டன். ஒன்று வந்து ஃபைட்டோ பிளாங்டன், இன்னொன்று ஜூ பிளாங்டன் அப்படின்னு சொல்லி. ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னா என்னென்னா செடி வகையை சார்ந்தது. ஜூ பிளாங்டன் அப்படின்னா விலங்கின வகையை சார்ந்தது. இந்த ரெண்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்டன் அப்படின்னா சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப மைன்யூட்டான ஒரு இதுதான் இந்த வகையான ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆல்கே, இப்போ ஃபைட்டோ பிளாங்டனுக்கு சில எடுத்துக்காட்டு சொன்னோம்னா ஆல்கேஸை சொல்லலாம். இதே இது ஜூ பிளாங்டனுக்கு எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னா கிரிட்டேஷியன்ஸ் அண்ட் புரோட்டோசோவா பற்றி சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னன்னா இதில் இருக்கக்கூடியது. இதோட லோகோமேட்ரி பவர் அப்படின்றது பிளாங்டன் இஸ் லிமிட்டட் அண்ட் தட் தியர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் லோகோமேட்ரி பவர்? லோகோமேட்ரி பவர் அப்படின்னா என்னன்னா மூமெண்ட். இப்போ ஒரு மீனை ஒரு இடத்துல விட்டீங்க அப்படின்னா அது இங்கே இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிடும். அது என்ன அப்படி அவ்வளோ ஸ்பீடாக வந்து மூவ் ஆகக்கூடியது. அப்போ அதுக்குன்னு தனியாக லோகோமேட்ரி பவர் இருக்குது, அதாவது அதால் மூவ் ஆகக்கூடியது. பட் இந்த ஃபைட்டோ பிளாங்டன் ஜூ பிளாங்டன்லாம் சின்ன சின்னது, அதுக்கு மூவ்மெண்ட்டே கிடையாது. தண்ணி இப்போ மூவ் ஆச்சு அப்படின்னா அது மூவ் ஆகும். இப்போ தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி, அப்போ கடலோட வாட்ரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகுது அப்படின்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதுவும் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா அப்படி தான் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அதான் அப்போ கரண்ட்டை பொறுத்து தான், ஓஷன் கரண்ட்டு இதை பொறுத்து தான் இதனுடைய மூவ்மெண்ட்டு இருக்கும். இதோட க்ரோத் ரேட் வந்து இருக்கையிலே எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் வாட்டர்ஸில். ஓகேவா? இந்த பிளாங்டன்ஸுடைய க்ரோத் ரேட் எங்கே இருக்கையிலே அதிகமாக இருக்கும்னா ட்ராபிக்கல் வாட்டர்ஸில். அதுவும் முக்கியமாக எதுலன்னு பார்த்தோம்னா மேங்க்ரோவ் வாட்டரில். ஓகேவா? மேங்க்ரோவ் வாட்டரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதில் ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்றது மேக்ஸிமம் லைக் பாக்டீரியாவிலேருந்தே ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ஃபேக்டரியா கூட ஃபைட்டோ பிளாங்டன் கூட சொல்லும். ஈவன் தே கேன் லிவ் இன் அ சால்ட்டி ஆஸ் வெல் அஸ் ஃப்ரெஷ், ரெண்டுலேயுமே வாழக்கூடியது. ஓகேவா? ஃபைட்டோ பிளாங்டன் தாங்க இருக்கிறதுலே வேர்ல்டில் 60% ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் இப்போ வேர்ல்டில் இருக்க எல்லா பிளான்ட்டையும் கணக்கெடுத்து அதில் உங்களுக்கு 60% ஆஃப் ஆக்சிஜனை யார் தான் வெளியிடுறாங்க அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்டன் தான். அப்போ அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அதிகமாக. ஈவன் இங்கே இருக்கிற பெரிய பெரிய மரங்களை விட அந்த சின்ன ஃபைட்டோ பிளாங்டன் அந்த அளவுக்கு வந்துன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக விடுது. கிட்டத்தட்ட இதோட பயோமாஸ்னு என்னங்க? ட்ரை வெயிட். இப்போ அதை எடுத்து காய வச்சு ட்ரை ஆன பிறகு அதுக்கு ஒரு வெயிட் போட்டோம்னா அதுக்கு பேர் தான் பயோமாஸ். அந்த ட்ரை வெயிட்டும் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம் அப்படின்னா இந்த ஃபைட்டோ பிளாங்டனுக்கு தான். வேர்ல்டில் இருக்க எல்லா பெரிய பெரிய மரங்களையும் எடுத்து அறுத்து காய வச்சு அதோட வெயிட் பார்த்தா இதோட வெயிட் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? ரொம்ப அதிகம் ஃபைட்டோ பிளாங்டன். ஓகேவா? இந்த ஃபைட்டோ பிளாங்டனோட வளர்ச்சி அப்படின்றது த்ரூ அவுட் லைட் ரீஜியன் வரைக்கும் தான் மேக்ஸிமம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கடல் வந்து கிட்டத்தட்ட ஹைட்டு 2-3 கிலோமீட்டர் இருக்கும், ஹைட் கடலோட ஹைட். அதில் மேலே இருக்க ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் அப்படின்றது டைரெக்டாக ஆகும். கீழே போக போக சூரிய வெளிச்சம் இருக்காது. அப்போ அந்த கீழே இருக்க சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல இதுக்கு ரொம்ப அதிகமாக வளராது. சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல இதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் கடைசி பாயிண்ட். இதில் பாருங்க, the total biomass is many times greater than that of total plant on land. புரியுதா? டோட்டல் பிளான்ட் ஆன் லேண்டில் இருக்க பிளான்ட்டோட பயோமாஸை விட அதோட அது வந்து கிரேட்டர் மெனி டைம்ஸ் கிரேட்டர்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், பிளான்ட்டை எதெல்லாம் ஏபயாட்டிக் காம்பனண்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அந்த போன சாப்டரில். இப்போ இந்த சாப்டரில் பாருங்கள், ஃபேக்டர் அஃபெக்டிங் ஃபைட்டோ பிளாங்டனோட பயோடைவர்சிட்டி. சேம் லைட்டு, நியூட்ரியண்ட்டை பொறுத்து. லைட்டுனா நார்மல் லைட் இன்டென்சிட்டி. ஓகேவா? எப்படின்னா ஃபைட்டோ பிளாங்டன் அப்பர் மோஸ்ட் லேயரில் மட்டும்தான் என்ன பண்ணும் இருக்கும், கடலோட அப்பர் மோஸ்ட் லேயரில் மட்டும்தான் இருக்கும். லோயர் மோஸ்ட் லேயருக்கு போனால் இருக்காது, ஏன்னா அங்கே வெளிச்சம் வந்து லைட் வெளிச்சம் கிடைக்காது. அதுக்கடுத்து நியூட்ரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைட்டோ பிளாங்டனுக்கோட க்ரோத் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஓகேவா? நைட்ரஜன், பாஸ்பரஸ். சம் ஃபைட்டோ பிளாங்டன் வந்து நைட்ரஜனை தானே ஃபிக்ஸ் பண்ணும், சில இது ஃபிக்ஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போ
அதே மாதிரி அயன் கண்டென்ட்டும் இதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அதிகமாக இந்த நியூட்ரியன்ட் வளர்ச்சி, இந்த ஃபைட்டோபிளாங்டன் வளரும். ஓகேவா? இதுக்கு அடுத்து டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா ஃபைட்டோபிளாங்டன் ஜென்ரலி டு அ ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்து செலனிட்டி. செலனிட்டியும் ஒரு பிரைமரி கண்டிஷன். ஏன்னா செலனிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் அந்த ஃபைட்டோபிளாங்டனால் சுவாசிக்க முடியாது. அந்த உப்பு அதிகமாக என்ன ஆகும், அதனுடைய அந்த வளர்ச்சியெலாம் குன்றி போயிடும். ஸோ அப்போ சாலினிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம், சால்ட் கண்டென்ட். இதுக்கு அடுத்து ஜூ பிளாங்டனோட கிரேசிங். இப்போ கடல் மரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைட்டோபிளாங்டன் ட்ராபிக்கல் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொடியூசர் யாரு? ஃபைட்டோபிளாங்டன். இதே இது லேண்டில் ப்ரொடியூசர் யாரு? பிளான்ட். லேண்டில் ப்ரொடியூசர் வந்து தாவரங்கள். தாவரத்துலேருந்து ஏதோ ஒரு விலங்கினம், அந்த விலங்கினத்தை இன்னொரு விலங்கினம், இந்த மாதிரி போகும். இதே இது கடலில் ஃபைட்டோபிளாங்டனை எது சாப்பிடும்னா ஜூ பிளாங்டன். ஜூ பிளாங்டனை எது சாப்பிடும்னா சின்ன சின்ன மீன்கள் சாப்பிடும். இந்த சின்ன சின்ன மீன்களை பெரிய பெரிய மீன்கள் சாப்பிடும். ஸோ இதுதான் இங்கே ஃபுட் செயின். ஸோ இப்போ ஜூ பிளாங்டன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஃபைட்டோபிளாங்டனும் நிறையா சாப்பிடும். அதான் கிரேசிங் பை ஜூ பிளாங்டன். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். த ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஹை லேட்டிடியூட்ஸில் தான் இருக்கும். ஃபவுண்ட் அட் ஹை லேட்டிடியூட்ஸ். இது ரொம்ப முக்கியங்க. ஹை லேட்டிடியூட்னா என்ன அர்த்தம்? லேட்டிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நாட்டில் போய்கிட்டே இருக்குது. ரஷ்யா, அண்டார்டிகா, ஆர்டிகா அப்படின்னு போகிறது தான். ஓகேவா? இதுதான் ஹை லேட்டிடியூட் ஏரியா. ஸோ ஹை லேட்டிடியூட் ஏரியாஸில் இந்த இது வந்து அதிகமாக இருக்கும். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ட், டெம்பரேச்சர், சலனிட்டி, லைட் அவைலபிலிட்டியை பொறுத்தும் இதனுடைய அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்கும் நமக்கு. ஓகேவா? இதே இது லிமிட்டட் டு ஏஃபோட்டிக் ஜோன்ஸ். ஈஃபோட்டிக் ஜோன்ஸ் மூணாவது பாயிண்ட்ல த லிமிட்டட் டு தி ஈஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்களா? ஈஃபோட்டிக் ஜோன்னா என்ன அர்த்தம்? சன்லைட் இருக்கிற ஜோன். அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டு என்னன்னா ஈஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு. ஓகேவா? நான் இப்போ முன்னமே சொன்னேன், சன்லைட் எவ்வளோ கிடைக்குதோ அங்கே தான் ஃபைட்டோபிளாங்டன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்து ஃபைட்டோபிளாங்டனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் மரைனோட ஃபுட் வெப் ஸ்டார்டிங் எங்கே தான் ஆரம்பிக்குது? இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஃபைட்டோபிளாங்டன் வந்து கார்பன் சைக்கிளில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுதான் என்ன பண்ணும்? அதிகமான கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணும். ஏன்னா இது ஒரு தாவர வகையை சார்ந்தது. அப்போ கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அப்போ கார்பன் டை ஆக்சைடை எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடை கடலுக்குள்ள சேமிச்சு வைக்கிறதுக்கு முக்கியமான ஆள் யாரு? இந்த ஃபைட்டோபிளாங்டன். ஓகேவா? ஸோ அதை தான் பயாலஜிக்கல் கார்பன் பம்ப் அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் டைரக்டாகவே பில்லிங்ஸில் கேட்பாங்க. பயாலஜிக்கல் கார்பன் பம்ப்னா என்னன்னா அந்த ஃபைட்டோபிளாங்டன் கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள மெரைன்ல இழுத்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பயாலஜிக்கல் கார்பன் பம்ப். அப்போ அட்மாஸ்பியர்ல இருந்து என்ன பண்ணுது? அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடை இதுதான் எடுத்து வச்சுக்குது, ஈவன் லேண்டில் இருக்க பிளான்ட்டை விட. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் ஃபைட்டோபிளாங்டன். நெக்ஸ்ட் ஜூ பிளாங்டன். ஸோ பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் வந்து 3 இடம். ஃபுட் வெப்பு, 2 இடம் ஃபுட் வெப்பு, இன்னொன்று கார்பன் சைக்கிள். அடுத்து ஜூ பிளாங்டன். ஜூ பிளாங்டன் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். இது வந்து சின்ன சின்ன விலங்கின வகையை சார்ந்தது. ஓகேவா? ஸோ இவங்க என்னன்னா செகண்டரி, இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடியூசர்ல இருந்து அடுத்த பிரைமரி கன்சியூமர். அதாவது பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடியூசருக்கு அடுத்து யார் வருவா? பிரைமரி ப்ரொடியூசருக்கு அடுத்து பிரைமரி கன்சியூமர். ஓகேவா? பிரைமரி கன்சியூமர். இதுக்கு அடுத்து செகண்டரி கன்சியூமர். ஓகேவா? அப்போ இந்த பிரைமரி ப்ரொடியூசருக்கும் செகண்டரி கன்சியூமருக்கும் இடையில இருக்கிற இந்த பிரைமரி கன்சியூமர் தான் யாரு? இவங்க. அப்போ இந்த மீன்களுக்கு சாப்பாடு த்ரூ ப்ரொடியூசர் மூலமா கொடுக்கறது யார்? இவங்க தான். ஓகே, அதை தான் செகண்டரி கன்சியூமர்னு சொல்லியிருக்காங்க. இதான் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் அவங்க மீனிங் இருக்கு. நம்ம அதை பெரிய லெவலில் படிக்காம போயிடும். பிரைமரி ப்ரொடியூசர் டு செகண்டரி கன்சியூமர். அப்போ செகண்டரினா அப்போ பிரைமரி கன்சியூமர் இருக்கானுங்கல்ல, அது யாருன்னா இவங்க தான். ஜூ பிளாங்டன் தான் பிரைமரி கன்சியூமர் இன் மரைன் ஆர்கானிசம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூ பிளாங்டன் எங்கே அதிகமாக இருக்கும்? ட்ராபிக்கல் வாட்டர்ஸில், எஸ்பெஷலி மேங்க்ரூவ் வாட்டர்ஸில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஜூ பிளாங்டன் எவ்வளவு இருக்கோ அந்த ரேஞ்சுக்கு தான் ஃபிஷ்ஷோட லெவல் அங்கே இருக்கும். ஏன்னா ஜூ பிளாங்டன் தான் எது சாப்பிடும்? ஃபிஷ்ஷு சாப்பிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரே அனிமல்ஸோட சைஸை பொறுத்து தான்
மெயின் அனிமலோட சைஸ் இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கிராஸ். இப்போ ஃபைட்டோ பிளாங்டன் ஜூ பிளாங்டன் சொல்லியாச்சு. இதுக்கடுத்து சி கிராஸ் சி வீடு பற்றி பார்ப்போம். சி கிராஸ் சி வீடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு கூகுளில் போயிட்டு இமேஜ் பாருங்கள். சி கிராஸ் எப்படி இருக்குது, சி வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சார் ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகேங்களா, கடலில் இருக்க ஃப்ளவரிங் பிளான்ட் இதுதான். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ரோ என்ன ஷாலோ கோஸ்டல் வாட்டர். ஷாலோ கோஸ்டல் வாட்டர்னா என்ன அர்த்தம்? கோஸ்டல் வாட்டரோட ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதாவது இப்போ கோஸ்டலுக்குள்ள ஒரு பாறை இருக்குது, பாறை வந்து மேலேயும் இல்லாமல் கோஸ்டல் வாட்டரை விட மேலே இல்லாமல் கோஸ்டல் வாட்டரில் கொஞ்சம் முங்கி இருக்குது அப்படின்னா அதுலலாம் இது வளரும். ஓகேவா? தே ஆர் த ஒன்லி குரூப் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் அடாப்டட் டு லைஃப் இன் த சால்ட் வாட்டர். 4வது பாயிண்ட் இருக்கும் பாருங்க. இவங்க தான் ஹையர் குரூப் ஆஃப் பிளான்ட்ல ஹையர் குரூப் ஆஃப் பிளான்ட்ல சால்ட் இதில் வளரக்கூடிய ஒரே பிளான்ட்ஸ் இவங்க தான். ஓகேங்களா? இதில் மேஜர் சீ கிராஸ் மிடோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் கோஸ்ட், அதுலேயும் தமிழ்நாடு ரீஜியன்ஸ்லையும் லட்சத்தீவுலையும் இது அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஓகேவா? இதுக்கோட அழிவு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை சலனிட்டி. இப்போ சலனிட்டி ஓரளவுக்கு இருக்கணும், பட் ஹை சலனிட்டியாக போயிடுச்சுன்னா செத்து போயிடும். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அதுக்கடுத்து மட்டி சாண்டி சப்ஸ்டோம். சாண்டி சப்ஸ்டோம்னா என்ன அர்த்தம்? சாண்டி சப்ஸ்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாண்ட் வந்து கலக்குது. ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் அண்ட் கரண்ட் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேவ் வருதுன்னு வைங்களேன், அந்த வேவ் வந்து நம்மளை வந்து ரொம்ப பெரிய லெவலில் தாக்காம தடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்துனா சஸ்பெண்டட் செடிமெண்ட் வந்து வாட்டருக்குள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பாட்டம் செடிமெண்ட்டோட எரோஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து மெரைனோட இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா? அதுகளுக்கு வந்து என்னன்னா இது வாழ்விடமாக இருக்கும். முதுகெலும்பு இல்லாத மெரைன் அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுகளுக்கு வாழ்விடமும் இது கொடுக்கும். ஓகேங்களா? இதுக்கடுத்து இன்னும் 2 இது இருக்குது, அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. ஐயூசிஎன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. IUCN has recorded higher priority for the conservation of seagrass. டோட்டலாக 58 ஸ்பீசிஸ் வந்து வேர்ல்டில் இருக்குது. இதில் 14 ஸ்பீசிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியன் கோஸ்டில் இருக்குது. ஓகேவா? இதில் முக்கியமாக இந்த டோஹோங் அப்படின்ற ஒரு விலங்கினம் பற்றி படித்தோம். டோஹோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேமல். அது வல்னரபிள் அண்ட் எக்ஸ்டிங்ஷனாக போகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த சீகிராஸ் தான். ஏன்னா சீகிராஸை தான் அது திங்கும். அப்போ அது இல்லாட்டி இது செத்து போயிடும். சரி, த்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன்னா என்ன? எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் வந்து அதிகமாக ஆட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா யூட்ரோஃபிகேஷன், அழிந்து போகிறது, அதாவது ஏஜ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான். அதுக்கடுத்து சில்டேஷன், ட்ராலிங், கோஸ்டல் இன்ஜினியரிங், இதனாலையும் பிரச்சனை நடக்கும். மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா சீகிராஸை வந்து மேப் பண்ணணும், எங்கெங்கே இருக்குன்னு மேப் பண்ணுறது அண்ட் அந்த ஏரியாவை ப்ரிசர்வேஷன் பண்ணுறது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீகிராஸில் இந்த ட்ரட்ஜிங், சில்டேஷன் இந்த விஷயம்லாம் பண்ணாமல் இருக்கிறது. இதுக்கடுத்து சியோட வீட்ஸ். இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே. இதுக்கு டிஷ்யூவுக்கும் மேக்ரோஸ்கோபிக் ஆல்கே. பட் என்னன்னா நோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ட்ரூ டிஷ்யூஸ் சச்சஸ் ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ். ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ் எல்லாம் தனித்தனியாக பார்க்க முடியாது, ஒரு சின்ன பிளான்ட் அவ்வளோதான். ஓகேவா? சீவீட்ஸ் வந்து லார்ஜர் அண்ட் விசிபிள் மெரைன் பிளான்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அட்டாச்டு டு தி ராக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சீவீடை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இதுவும் ஷாலோ கோஸ்டல் வாட்டர்ஸில் தான் இருக்கும். இதில் மொத்தம் 4 கலர் இருக்குது. ப்ளூ கிரீன், கிரீன் ப்ரௌன், க்ரீனு, ப்ரௌனு, எக்ஸெட்ரா. ஓகேவா? ரெட்டு எக்ஸெட்ரா. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. சாரி, இந்த 4 இது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கடுத்து ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஆர்கானிசமுக்கு ஃபுட்டாகவும், ஹேபிடேட் ஃபார் ஃபிஷ் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து சோர்ஸ் ஆஃப் செடிமெண்ட். செடிமெண்ட் இதுலேயும் பிடிச்சி வைக்கப்படும். எப்படி வந்து சீகிராஸில் பிடிச்சி வைக்குமோ அதே மாதிரி சீவீடும் பிடிச்சிக்கும். இப்போ சீவீடை நம்ம வந்து மனுஷங்க சாப்பிடலாம். இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க சாப்பிடலாம். அதே மாதிரி காய்டர், நம்மளுடைய கழுத்து கலையன்னு ஒரு வியாதி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த சீவீட்ஸ் வந்து யூஸ் ஆகும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடேஷன் ஆஃப் சீவீட், மீத்தேன் லைக் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் கேஸ் ஆர் ப்ரொடியூஸ். இப்போ 4வது பாயிண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். 3வது பாயிண்ட்டும் பாருங்கள் ஒரு தடவை. அகர் அகர் அப்படின்னு ஒரு அது என்னன்னா செயற்கை உயிர் வளர் வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். செயற்கையாக ஒரு உயிரை வளர்க்கக்கூடிய ஒரு தளம் அகர் அகர்ன்ற தளம். அந்த அகர் அகர் தளத்தை இதாக யூஸ் பண்ணுவாங்க, இதில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லேபராட்டரியில் அகர் அகரன் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்.
அதுக்கடுத்து இதுலேருந்து கிடைக்கிற அயோடின் இதெல்லாமே கமர்ஷியல் வேல்யூஸ். அதை தவிர இப்போ இதை பயோடிகிரேட் பண்ணோம் அப்படின்னா, பயோடிகிரேட்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த தாவரம் வந்து மக்கி அழிஞ்சு போகுது அப்படின்னா அதுலேருந்து மீத்தேன் வாயு நமக்கு கிடைக்கக்கூடியது. அதுக்கடுத்து இது வந்து ஆன்டி பாக்டீரியல் இதில் இது இருக்கும். பட் இதில் சில ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இருக்கும். ஏன்னா இதில் உருவாகிற சில ஹைட்ரஜன் சல்ஃபைடுனாலே நமக்கு டாக்ஸிக் தான். ஸோ இது வந்து ஹைலி டாக்ஸிக். இதில் வர்ற சில ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்ற வேதிப்பொருள் வந்து நமக்கு ஹைலி டாக்ஸிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி த்ரெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்ராஸ்க்கு என்னெல்லாம் த்ரெட்டோ அதுதான் இதுக்கும் த்ரெட். அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு.